விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கு. தமிழக அரசு நிவாரணம் வழங்கு. ஓட்டப்பிடார மக்களுக்கு, பசுமந்தனை மக்களுக்கு நிவாரணம் வழங்கு. மக்காச்சோள பாதிப்பால் உளுந்து பாதிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கு. ஓட்டப்பிடாரம், பசுவந்தனை, கீழமுடிமன், பரிவெள்ளக்கோட்டை, இளவேலங்கால், மணியாச்சி போன்ற 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்காச்சோளம், உளுந்து, பாசி, கம்பு போன்ற பயிர்களை சுமார் 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் அங்குள்ள விவசாயிகள் பயிரிட்டார்கள். தற்போது அறுவடை காலத்தில் பயிர்கள் எல்லாம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. புழுக்கள் நிறைந்து பயிர்களெல்லாம் வாடிவிட்டது. அது மட்டுமல்ல, வடகிழக்கு பருவமழை தவறி பெய்த காரணத்தினால் பயிர்களெல்லாம் நீரில் மூழ்கி நாசமாகிவிட்டது. இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்து கொதிப்படைந்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தலா 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தால்தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற விவசாயம் நாட்டிற்கு முக்கியமாக தேவை. ஆனால் அந்த விவசாயமே இன்று பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த அரசு யாருக்காக இயங்குகிறது என்பதுதான் கேள்விக்குறி. விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஓட்டப்பிடாரம் பகுதி மட்டுமல்ல, தூத்துக்குடி முழுவதுமே காத்தாறு நிலையங்களாக பரவி வருகிறது. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் கண்ணீர் மல்க முறையிடுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் முறையான நிவாரணம் வழங்குவது என்பது அங்குள்ள விவசாயிகள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து ஆராய்ந்து உடனடியாக ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதை தமிழர் விடுதலை கட்சி மற்றும் தோழமைப்புகள் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அவருடைய மனுக்கள் வழங்கி இருக்கிறோம். நிவாரணம் உடனடியாக வழங்கப்படவில்லை என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகிடும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சேமா சந்தன்ராஜ் பாண்டியன், தமிழர் விடுதலை கட்சி.